வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உத்தரகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் பத்ரிநாத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானா என்ற கிராமத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த மானா கிராமம் இந்தோ திபெத்திய எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. வடக்கு எல்லையில் உள்ள முதல் இந்திய கிராமமாக அறியப்படும் இது சுமார் 300-200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்திய கலாச்சார ரீதியாக வளமான இமயமலை கிராமம். சார்தம் யாத்ரீகர்கள் மற்றும் வசுதரா நீர்வீழ்ச்சி மற்றும் சதோபன் ஏரி போன்ற இடங்களுக்கு வருகை தரும் யாத்ரீகர்களுக்கு இது பிரபலமானது. மானா கிராமம் இந்து நம்பிக்கையில் ஆழமான புராண முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. குறிப்பாக மகாபாரதத்துடன் தொடர்புடையது. மானாவில் உள்ள ஒரு குகையில் வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றினார் என்று நம்பப்படுகிறது. அதே நேரத்தில் விநாயகர் அருகிலுள்ள கணேஷ் குஃபாவில் அதை எழுதினார். இந்த கிராமம் பாண்டவர்களின் சொர்க்கத்திற்கு இறுதி பயணத்தின் பாதையையும் குறிக்கிறது. அதாவது சொர்க்கரோகிணி யாத்திரையும் குறிக்கிறது. புராணத்தின்படி திரௌபதி நதியை கடக்க முடியாத போது பீமன் ஒரு பெரிய கல்லை வைத்து இயற்கை பாலத்தை உருவாக்கினார். இது இப்போது பீம் புல் என்று அழைக்கப்படுகிறது. கூடுதலாக சரஸ்வதி நதி இங்கு வெளிப்படுகிறது. இந்த புனித நதி தெரியும் சில இடங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த கதைகள் மானாவை யாத்ரீகர்களுக்கு ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த நிறுத்தமாக ஆக்குகின்றன. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.